வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. இனிமேலும் நான் நடிச்ச எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு என் மாப்பிள்ளையோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் என்று சொல்லிட்டு அந்த பிரவுன்மணி எல்லா உண்மையையும் சொல்லிடுறாங்க. ஆனா இந்த ரோகிணி எதுக்காக வந்து என்னை என்கிட்ட வந்து இப்படி நடிக்க சொன்னாங்கன்னு காரணம் மட்டும் எனக்கு தெரியாது. அவங்க நடிக்க சொன்னாங்கன்னு நடிச்சேன், அவ்வளவுதான் மட்டும் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயா செம டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆனா மட்டும் இல்லாம எதுக்கு ரோகிணி இப்படி பண்ண? என்னையும் என் பையனையும் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன்னை நம்பிதானே என் பையனை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆண்டி, அப்படி எல்லாம் ஒன்னும் இல்லைங்க. ஆண்டி, எனக்கு உண்மையாலுமே மனோஜ் ரொம்ப பிடிச்சிருந்தது. மனோஜ் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, நீ மனோஜ் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நீ என்ன வேணாலும் போய் சொல்லுவியா? நீ அவனை கல்யாணம் பண்ற பொண்ணு எப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி நான் கனவு கண்டு வச்சிருந்த. நீ பெரிய கோடீஸ்வரி, பணக்காரர் எல்லாம் நினைச்சுட்டு இருந்த. கடைசில பார்த்தா நீ ஒன்னுக்குமே ஆகாதவ போல இருக்கே. உங்க அப்பா அம்மா யாருன்னு கூட தெரியாது இல்லையா? 100 பேர் தெரியாதவங்க புடிச்சுதான் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா இல்லையா? எல்லாத்துக்கு முன்னாடியே என்னை அவமானப்படுத்திட்டீங்கள அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு அறையவும் செஞ்சுறாங்க. ஆண்டி, நீங்க என்ன வேணா என்னை அடிங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா நான் வந்து மனோஜ் ரொம்ப மனசார விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்காகத்தான் 1-2 போய் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை போய் சொன்னதுக்கு அப்புறமும் கூட நீ பண்ணதெல்லாம் கரெக்டுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீல. என் கண்ணு முன்னாடியே நிக்காத அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனோஜ் வந்துட்டு, ரோகிணி, உன் மேல நான் பெரிய நம்பிக்கை எல்லாம் வச்சிருந்த. எத்தனை ஏமாத்தி இருக்க. என் கூடவே இத்தனை நாளா நீ வாழ்ந்து இருக்கே. நினைச்சா என்னால நம்பவே முடியல. ஏன்னா எனக்கு முன்னாடி ஜீவா இப்படித்தான் கூடவே இருந்து அவளும் இப்படித்தான் ஏமாத்திட்டு போனா. அடுத்து நீயும் இப்படித்தான். எனக்கு வந்து எனக்காக வந்தவங்க இப்படி எல்லாம் இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? இனிமேல் என் கண்ணு முன்னாடியே முழிச்சிடாத. உன்ன நான் இத்தனை நாளா உன் கூட வாழ்ந்தேன்னு நினைச்சாவே எனக்கே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. எத்தனை போய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ், நீ இப்படி எல்லாம் பேசாத. மனோஜ், நீ இப்படி எல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என்ன பார்லர் எத்தனை தடவை நீங்க வந்து நான் வந்து மலேசியா போறேன்னு சொல்றப்ப நீங்க வந்து போகக்கூடாது மாதிரி தடங்கள் பண்ணீங்க. எனக்கு அப்பவே சந்தேகம். எனக்கும் மீனாவுக்கும் அப்பவே சந்தேகம். நாங்க போய் பார்வதி ஆண்டி கிட்ட கேட்டோம். பார்வதி ஆண்டி அப்பவும் சொன்னாங்க, மலேசியாவுல இருந்தாளா இல்லையா எனக்கு தெரியாது. அவங்க சொல்றத வச்சுதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. எனக்கு அப்பவே சந்தேகம்தான். நீங்க பார்வதி ஆண்டி சொல்றதை வச்சுதான் எங்க அம்மாவும் உங்களை நம்புனாங்க. ஆனா எத்தனை போய் பேசிட்டீங்க. நாங்க மலேசியா கடைசியா போகக்கூடாதுங்கிறத தடுக்கிறதுக்காக நீங்க உங்க அப்பா இறந்துட்டாருன்னு எல்லாம் சொன்னாங்க. உண்மையிலுமே இந்த போட்டோல இருக்கிறது உங்க அப்பா தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லி முத்து கேக்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அண்ணாமலை, உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாமே போயிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. அப்ப எதுக்காக இப்படி போய் பேசுன? உங்க அப்பா மேல யாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேக்குறாங்க. எதுவுமே பேசாம நிக்கிறாங்க. அப்ப இப்படி எல்லாம் கேட்டா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, எதா இருந்தாலும் சரி வீட்ல போய் பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, வீட்டா? இனிமேல் எதுக்கு என் வீட்டு பக்கம் வர? வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அவ்வளவுதான், பார்த்துக்கோ. மனோஜ் இனிமேல் திரும்பி கூட உன்னை பார்க்க மாட்டான். என் புள்ள நான் சொல்றதுதான் கேட்பான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. என்கிட்ட எனக்கு தெரியும், அவர் எப்பவுமே உங்க பேச்சை தான் கேட்பாருன்னு சொல்லிட்டு அதுக்காக கூட வாழ்ந்தேன். என்னை மறந்துடுவாரா அப்படின்னு சொல்றாங்க.
நீ இத்தனை மறக்குற மாதிரிதானே நீ பண்ணிருக்க. இத்தனை நாளா கூட வாழ்ந்தும் நீ வந்து இவ்வளவு பெரிய பொய்யை மறைச்சு எங்க குடும்பத்தையே எல்லாத்தையுமே ஏமாத்தி, அதுவும் குறிப்பா மனோஜ் மனசுல எவ்வளவு நீ வந்து ஆசையை காமிச்சு. இப்ப கடைசில வந்து இப்படி போய் பேசுன்னு சொல்லி சொன்னா அவன் எப்படி உன்னை ஏத்துப்பான்? கூட எப்படி வாழ முடியும்? உன் மேல எப்படி அவன் நம்பிக்கை வச்சு வாழுவான்? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வந்து மன்னாமலை சொல்றாங்க, விஜயா நீ பேசுறதெல்லாம் போகுது, நிப்பாட்டு. இங்க பாரு ரோகிணி, நீ யாரு என்னன்னு இப்ப சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே பேசாம நிக்கிறாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, அப்ப இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுப்பா. போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவங்க கேக்குற விதத்துல கேட்டாங்கன்னா எல்லா உண்மையும் வெளியில வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க பாரு மனோஜ், என் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்குறேன்னு எல்லாம் முத்து சொல்றாரு. கொஞ்சம் கேளு மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்காங்க. அப்போ சொல்றாங்க, எனக்கு தெரியும் அன்னைக்கு இப்படித்தானே ஏதோ பிரச்சனை வந்தப்போ என்னை வந்து நீ எனக்கு சப்போர்ட் கூட பண்ணல. என்னைக்கும் நீ இப்படித்தான் பண்றல. என் மேல வச்சிருந்த லவ் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, நீ என் மேல உண்மையாலுமே பாசமா வச்சிருந்தேன்னா இத்தனை பொய்யெல்லாம் நீ வந்து பேசி இருக்க மாட்ட. என்னை ஏமாத்தி இருக்க மாட்ட. உங்க அப்பா வந்து மலேசியால இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொன்ன. ஓகே, என்கிட்டையாவது நீ உண்மையை சொல்லிருந்திருக்கணும்ல. என்கிட்டையாவது நீ உண்மையா இருந்திருக்கணும்ல. வாய்க்கு வாய் நானும் நீயும் ஒன்னா இருக்கணும். ஓ, எந்த ஒரு பொய்யும் மறைச்சிடக்கூடாது. ஒளி வரையும் இல்லாம இருக்கணும்னு எத்தனை சொல்லி இருந்திருப்ப அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ், எல்லாமே கரெக்டு தான். எல்லாமே நம்மளுடைய நல்லதுக்காக தான் சொன்னேன். உன் மேல எவ்வளவு தூரம் நான் பாசம் வச்சிருந்தேனா? நான் எத்தனை போய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இல்ல. இனிமேல் நீ உண்மையை சொன்னாலும் என்னால ஏத்துக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன, என் பையன் கூட உனக்கு இனிமேல் பேச்சு அப்படிங்கிற மாதிரி விஜயா ரொம்ப கோவப்பட்டு பேசுறாங்க. பண்ணாமலும் சொல்றாங்க, சரி விஜயா விடு, எதா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வீட்டு பக்கம் அவ எதுக்கு வரணும்? இனிமேல் அவ வீட்டு பக்கம் வர்றதுக்குள்ள எந்த ஒரு அறிகுதியும் கிடையாது. நான் எல்லாம் இந்த பார்வதியை நம்பித்தான் இத்தனையும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாம் வித்யா சொல்றாங்க. மண்டபத்துக்குள்ள கிளம்பி வா அப்படின்னு சொல்றாங்க. பார்வதியும் சொன்னதுக்கு அப்புறம் கிளம்பி வந்துறாங்க. அடுத்ததா இங்க விஷயத்தை கேள்விப்பட்டு வித்யாவும் வராங்க. வித்யா வர்றதை பார்த்துட்டு, ஏங்க வித்யா, எதுக்காக இப்படி எல்லாம்? நீங்க போய் பேசுனீங்க, உங்க ஃப்ரெண்ட் தான் போய் பேசுறாங்க. சரி, அவங்களுக்காக வந்து அவங்க கிட்ட ஒரு உண்மையே தெரியாம பண்ணிருக்காங்க. நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லி இருக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜயா சொல்றாங்க, அது எப்படி? ஃப்ரெண்ட் என்ன எப்படி இருக்காளோ அதே மாதிரிதான் நீ இவளும் இருப்பா. இவளும் இன்னும் எத்தனை போய் பேசிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம என் மேல எல்லாம் பழிப்படாதீங்க. அவ ஏதோ போய் பேசினா நான் எத்தனையோ தடவை சொன்னேன் உண்மையை சொல்லுன்னு. அவ சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்காக வந்துட்டு என்னுடைய கேரக்டர்ல நீங்க தப்பா பேசுறதுக்குள்ள உங்களுக்கெல்லாம் எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது சரி, அந்த போன் விஷயத்தை அன்னைக்கே நான் கேட்டதுக்கு கடையில வாங்குனேன், அப்படி இப்படி எல்லாம் சமாளிச்சீங்கள. உண்மையை ஒழுங்கா சொல்லிருங்க. மீனாவுடைய தம்பியுடைய வீடியோவை வெளியே ரிலீஸ் பண்ணது நீங்கதானே கொண்டு போய் அந்த சிட்டிக்கிட்ட அந்த போன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாம வித்யா